இவர் இந்த நன்றி மறந்தவங்கிட்ட எல்லாம் நான் பேசுறதுக்கு தயாரா இல்ல. ஏங்கத்த பேசலின்னு என்ன கேட்டுட்டு இருக்காதேம்மா. ஏனுங்க நீ வந்ததுல இருந்து அந்த புள்ளை பேசிட்டே இருக்கிறீங்க, மூஞ்சி காமிச்சிட்டே இருக்கிறீங்க. பையன் புள்ள என்ன பண்ணிட்டா உங்கள? எதுக்கு எல்லாரும் என் வாயை புடுங்குறீங்க? அதுக்கு தான் வயசு 20 விஷயம் தெரியலன்னு சொல்லிட்டு போலான்னு பார்த்தா உனக்கு விஷயம் தெரியாதா? அறிவு எங்க போயிடுச்சு? எங்க அம்மா உங்ககிட்ட 1000 தடவை சொல்லி இருக்குமா? அது கல்யாணம் முடிச்சு வரும்போது இந்த ஊடு எப்படி இருந்துச்சு, காடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி இருக்குதா? அத ஒரு தடவையாவது உன் மவட்டு சொல்லு. அப்ப எப்படித்தாமா இருந்துச்சு? அட ஜோதி, எங்க அப்பா நாங்களா பொருசா இருக்கும்போதே விட்டு செத்து போயிட்டா. அப்படி உங்க ஆத்தா ஏத்து இருக்கிற கால் இல்லாம பெரிய கஷ்டப்பட்டு அம்மனி ஆத்தா காட்டுக்கு போய் கூலி வேலை செஞ்சுதான் எங்களை எல்லாம் காப்பாத்துச்சு. மலைக்கு ஒழுகுற ஊட்ட வேயறக்கு ஓடி இருக்காது, வெயிலுக்கு ஒதுங்கறக்கு மரம் மட்டனு எதுவும் இல்லாம இந்த காடு காஞ்சு கிடக்கு. அப்புறம் எப்படிமா அந்த வாழை தென்னையெல்லாம் வந்துச்சு? அந்த மவராச கலைஞர் இலவச கரண்ட் கொடுத்த. அப்படி அந்த கரண்டை வச்சு பம்பு செட் எல்லாம் வாங்கணும். நல்ல காட்டுல பாத்தீங்கன்னா விவசாயம் ஆச்சு. அந்த விவசாயத்துல விளையிற காய்கறி எல்லாம் உழவர் சந்தை கொண்டு போய் தான் உங்களை இந்த அளவுக்கு ஆளாக்கி இருக்கிறோம். இதெல்லாம் இப்ப வக்கனையா பேசு. ஆனா உன் பிள்ளை அந்த நடிகை மாநாட்டுக்கு போயிட்டு வந்து மாற்ற வேணும் மொட்ட வேணும்னு சொன்னது பேச்ச கேட்டுட்டு ஒரு வாரமா ஆடிட்டு திரியுறீங்க. ஏ ஜோதி, நீயே சீரழிஞ்சு இருக்கிறவளையும் போட்டு சீரழிச்சிட்டு இருக்கிற. உங்க அத்தை கொட்டமெல்லாம் தேவையில்லாம என்ன பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன் ஜோதி, அந்த நடிகர் 50 வயசுலதான் வந்திருக்கிறாரு அரசியலுக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி மக்களுக்காக என்ன போராட்டம் பண்ணார் சொல்லு? 10 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாரு? அட அவரே அறிக்கையில தான் அரசியல் நடத்துறேன்னு வந்துட்டாரு. அப்புறம் நீங்க போராட்டம் பண்ணணும்.